ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐங்குறுந்தடைகள் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம இந்த வீடியோவில் எண்டு கண்டிஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன எண்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸ் பண்ணுவோம்ல, அது எவ்வளோ தூரம் அந்த 3D பார்ட் போகணும், அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம தரலாம். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு ஸ்கெட்ச் இருந்தால் தானே நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். எங்கே வரையலாம்? ஃப்ரண்ட் பிளேனில் வரையலாம். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாமா? சர்க்கிள் ஸ்லாட் வேணாம், நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபீச்சர்ஸ் போய் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸ் போய்க்கிறேன். எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் ரெக்டாங்கிளும் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிள் மட்டும் தனியாலாம் பண்ண வேணாம். அதனால் நான் செலக்டட் கான்டூர்ஸில் போயிட்டு இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிளும் செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரம், அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு அது கேட்குறோம். நான் வந்து ஸ்கெட்ச் பிளேன்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸ்கெட்ச் பிளேன்லேருந்தே அது ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சர்ஃபேஸ் பிளேன், அதாவது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எதனா சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெர்டெக்ஸு, அப்புறம் ஆஃப் செட்னா கொஞ்சம் தூரம் தள்ளி. இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து 10ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், அந்த ஸ்கெட்சிலேருந்து 10 மில்லிமீட்டர் தள்ளி உங்களுக்கு ஆரம்பிக்கும். கேப் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ஆஃப் செட். நம்ம வந்து ஸ்கெட்ச் பிளேன்னே கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் எண்டு கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிளைண்ட்னு இருக்குது. பிளைண்ட்னா நம்ம கண்மூடித்தனமாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போடுறோமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இது போயிடும், அதான் பிளைண்டு. அப்புறம் இது வந்து டைரக்ஷன், பின்னாடி போட்டுக்கிட்டால் அந்த சைடு போகும், டைரக்ஷன் மாற்றிக்கலாம் வேணும்னா. பிளைண்டு ஒரு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா மிட் பிளேன். மிட் பிளேன் என்னென்னா அந்த ஸ்கெட்சு வந்து நடுவில் இருக்கும், பின்னாடி முன்னாடி 2 டைரக்ஷன்லேயும் நம்ம கொடுத்தது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். இப்போ 10ன்னு கொடுத்தோன்னா பின்னாடி 5 முன்னாடி 5ன்னு இருக்கும். இப்போ நான் 20 கொடுத்தேன்னா 2 சைடும் 10 10 ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இதுதான் மிட் பிளேன். மீதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் இதில் வரைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு 3D பார்ட் வந்துருச்சு. சரி, நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டோம்ல, அதுக்கு என்னதை பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு இந்த ஸ்கெட்சு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸ் போய்க்கிட்டு எங்கே இந்த சர்க்கிள், மறுபடியும் ஸ்கெட்ச் கான்டூர்ஸில் போய் எனக்கு மொத்த ஸ்கெட்சு வேணாம், நான் வந்து இந்த சர்க்கிள் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த சர்க்கிளை மட்டும் கிளிக் கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் மட்டும் கிளிக் கொடுத்துட்டு 20 கொடுத்ததுனால என்கிட்ட நம்ம வந்து மிட் பிளேன் தானே கொடுத்துருக்கோம். இந்த சைட் 10, இந்த சைட் 10ன்னு இருக்கும். நான் 20 கொடுத்தனால 10 வந்து இந்த ஸ்கெட்சுக்குள்ளேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வந்திருக்கு. இப்போ நான் வெளியிலேயே 10 வரணும், வெளியிலேயே 20 வரணும்னா நான் இங்கே வந்து 13 கொடுத்தா இந்த பார்ட்டுக்கு வெளியில் 20 மில்லிமீட்டருக்கு வரும். அப்படி இல்லைனா இங்கே நீங்கள் 20 மட்டும் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆஃப் செட்டில் 10ன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 10 தாண்டி அது ஆரம்பிக்கும் 20க்கு. ஸோ 2 ஆப்ஷன் ஒன்று தான். ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிட்டு டோட்டலாக இங்கே பிளைனில் கொடுக்கலாம், இல்லைனா ஆஃப் செட்டில் போய் 10 கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது மட்டும் கொடுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே சர்க்கிள் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிளைண்டு பார்த்துருக்கோம், மிட் பிளேன் பார்த்துருக்கோம், அப்புறம் ஃப்ரம்ல வந்து ஆஃப் செட்டு, ஸ்கெட்ச் பிளேன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நான் இந்த இடத்துல சில ஸ்கெட்சை வரைஞ்சிக்கிறேன். என்னென்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, 3 ரெக்டாங்கிள் இந்த ஃபேஸில் வரைஞ்சிருக்கேன். இப்போ பாஸ் எக்ஸ்ட்ரூட் போகலாம். ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸ். எனக்கு ஃபஸ்ட்டு சென்டர் இருக்கிறது மட்டும்தான் பண்ணணும். அதனால் செலக்டட் கான்டூர்ஸில் போய் சென்டரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வருது, எனக்கு ஆப்போசிட் போகிறதுனால நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிளைன்னு இருக்குது. நம்ம அடுத்த ஆப்ஷன் த்ரூ வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா த்ரூ வால் மொத்தமாக போயிடும். இங்கேருந்து அடுத்த இது வரைக்கும், அடுத்தது என்ன இருக்கோ அது வரைக்கும் போயிடும். அதுதான் த்ரூ வால். அப் டு நெக்ஸ்ட்னா அடுத்து என்ன இருக்கோ அதை இடிச்சுக்கிட்டு அதோடைய நின்றோம், அதுதான் அப் டு நெக்ஸ்ட். அப் டு சர்ஃபேஸ் பார்த்தோம்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணனா அது வரைக்கும் இருக்கும். ஒரு வேளை delete பண்ணிட்டு
இந்த சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணனா அது வரைக்கும் வரும். இதுதான் அப் டு சர்ஃபேஸ். ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ்லேருந்து 20 தள்ளி அது வரைக்கும் அந்த 3D பார்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஆகும். ஒருவேளை நான் இதை கிளியர் செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு 20 கொடுத்தனா இந்த சர்ஃபேஸ்க்கு 20க்கு முன்னாடியே அது நின்றோம். இதுதான் ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். மிட் பிளேன் இன்க்ரே பார்த்தாச்சு. அப் டு வரி இப்போ தேவையில்லை. இப்போ நான் அப் டு நெக்ஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நம்ம அப் டு நெக்ஸ்ட் கொடுத்ததுனால அதுக்கு இது வரைக்கும் அது நின்றுச்சு. இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா பாஸ் பேஸ் போகிறேன். போயிட்டு அது எந்த ஸ்கெட்சை நீ பாஸ் பண்ண போகிறேன்னு கேட்குது. நான் இந்த ஸ்கெட்சை தான் பண்ண போகிறேன். இப்போ வழக்கம் போல் இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு 3மே வேணும், இந்த கடைசி 2 மட்டும் தானே வேணும். அதனால் செலக்டட் கான்டூர்ஸில் மொத்த ஸ்கெட்சையும் டெலீட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ் இது 2 தான் பண்ண போகிறேன். அதுவும் ரிவர்ஸ் டைரக்ஷனில். இப்போ இதிலலாம் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரூ ஆல் இருக்குது. த்ரூ ஆல்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மொத்தமாக போயிடும். அப் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் போடணும். அப் டு நெக்ஸ்ட் போட்டோம்னா வராது. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ 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 நீங்கள் த்ரூ ஆல் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி அதில் கட்டாது, மீதி பாதி வருது. அப் டு நெக்ஸ்ட்னால் உங்களுக்கு அந்த மொத்தமே போய் கரெக்டாக டேஷ் ஆகி நின்றுணும். அப்போ தான் அப் டு நெக்ஸ்ட் கரெக்டாக வேலை பார்க்கும். இங்கே அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த பாதி வரைக்கும் தான் நிற்கும். அப்போ இது வரைக்கும் நிற்கிறதா, இது வரைக்கும் நிற்கிறதா, என்ன அது வரைக்கும் நின்று ஃபுல்லாக போகிறதா, அதனால் எதுவுமே தெரியாதனால அப் டு நெக்ஸ்ட் அது குழம்பிடும். இப்போ அப் டு சர்ஃபேஸ் கூட நம்ம கொடுக்கலாம். அப் டு சர்ஃபேஸ் இது வரைக்கும் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த சர்ஃபேஸில் படாமல் அப்படியே இப்படி வளைஞ்சி அது போயிடுது. அடுத்தது ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்லேருந்து 20 ஆப்செட் பண்ணோன்னா அதுவும் அது குழம்பிடு. ஏன்னா பாதி அந்த சர்ஃபேஸில் படுது, பாதி படலை. இந்த மாதிரி விஷயத்தில் அது குழம்பி போயிடும். அதனால நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக போகிறதுக்கு த்ரூவால் கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். த்ரூவாலில் ஃபுல்லாக பார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக வந்திருக்கு, இந்த சைடு லைட்டாக தொட்டு அப்படியே வளைஞ்சி வந்திருக்கு. இது அப் டு நெக்ஸ்ட் கொடுத்ததுனால இது வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இன்னொன்று இப்போ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் தானே பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரூடட் கட்டுக்கும் இந்த மாதிரி நிறைய எண்டு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சிக்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. என்டர். ஓகே, எங்கே இருக்குது ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரூட் கட். இங்கேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த எண்டு கண்டிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரம் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஃப்ரம், சர்ஃபேஸு, ஆஃப்செட்டு இது எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் ஸ்கெட்ச் பிளேனே கொடுத்துக்கிறேன். பிளைண்டு. த்ரூ ஆல்னா மொத்தமாக இது வரைக்கும் கட் பண்ணுறோம். அடுத்த எண்டு வரைக்கும் கட் பண்ணுறது த்ரூ ஆல். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், த்ரூ ஆல் போத். இங்கே நீங்கள் சென்டரில் வரைஞ்சிங்கன்னா த்ரூ ஆல் போத்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துலையும் அது கட் பண்ணிட்டு போயிடும். அதுதான் த்ரூ ஆல் போத். அப் டு நெக்ஸ்ட்னா இது வரைக்கும் தான் இருக்குல்ல, அதனால் அப் டு நெக்ஸ்ட்லேருந்து கட் பண்ணிட்டே போயிடும். அப் டு வெக்டர்ஸ், அப் டு சர்ஃபேஸ்னாலும் இப்போது இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் கட் பண்ணுறேன்னா அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் அப் டு பாடி, அப் டு மிட் பிளேன் இதெல்லாம் என்கரேஜ் பார்த்தது தான். நான் த்ரூவால் கொடுக்குறேன். த்ரூவால் கொடுத்தா மொத்தமாக கட் ஆகிடும். ஓகேன்னு கொடுத்தோம்னா ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஹோல் தெரியுது, அந்த ரெக்டாங்கிள். இந்த சைடும் ஃபுல்லாக ஹோல் போட்டுருச்சு. இந்த இடத்துல அதை அலைன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஓரமாக வந்திருக்கு. நீங்கள் டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்து தெளிவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதெல்லாம் தான் எண்டு கண்டிஷன்ஸ். எங்கே முடியறதுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தோம். இது நீங்கள் ஒரு பெரிய பார்ட்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோல் விசார்டு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்குது ஹோல், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹோல் போடுவோம். M16 அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் என்ன ஹோலு, அதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறங்க. ஐங்குறுந்த அடிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பாய்.